ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம், அழுகியான சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைபிஎம் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்ல கமெண்ட் சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்துட்டு கேமரா முன்னாடி ரொம்ப அழுது சாண்ட்ரா பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஏன் அப்படின்னா, அவங்க போகும்போது பிரசிடென்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, நான் என்ன பண்ணேன், நீ பண்ணிவிட்டு எனக்கு தெரியும், நீ தப்பு பண்ணிட்ட, நீ வெளியே போய் பாரு உனக்கு புரியும்னு சொல்லியிருப்பாங்க. வெளியே அவர் போய் பார்த்துருந்தா அவர் புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, ஒன்றுமே பண்ணலன்ட்டு. ஏன்னா இவங்களாம் மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிட்ட விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இப்போ அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா, அந்த கேமரா பார்த்து அழுதுகிட்டு, நீ ஓகேவா இருக்கியா, நீ வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்தியா, பார்த்ததுக்கப்புறமும் ஓகேவா இருக்கியா, குழந்தைங்க கூட இருக்கியா, குழந்தைங்களாம் ஓகேவா இருக்காங்களா, எல்லார்கிட்டும் நீ பேசுனியா. நம்ம பெரிய பழியை சுமந்துட்டு வெளியே போன மாதிரி இவங்க நினச்சிட்ருக்காங்க. அவர் ஜம்முன்னு வெளியே போயிருக்கார். நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அவருக்காக, நீங்கள் என்ன இவ்வளோ போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10வது வாரம், மீதி 5 வாரம் தான். லாஸ்ட் ஒரு வாரத்தை மைனஸ் பண்ணுங்கள், மீதி 3 வாரமா? ஆமாம், 11, 12, 13, 14, 4 வாரம். 4 வாரத்தை டிக்கெட்டு ஃபினாலில் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து திரும்ப ரீயூனியன் வரும். இன்னும் 2 வாரம் தான். கண்டிப்பாக அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தான் நிறைய முடிவுகள் எடுக்கப்படும். கனி போகிறாங்களா, சாண்ட்ரா போகிறாங்களா, யார் யார் போகிறாங்க என்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அதில் வந்துட்டு அவர் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் தான் இவங்க வந்துட்டு சாந்தமாவாங்க. அவங்க ஒரு திரும்ப வந்துட்டு, நான் எல்லாம் போய் பார்த்துட்டேம்மா, ஒன்றுமே இல்லைம்மா, நீ ஏமா போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க சாந்தமாவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் ட்ரை பண்ணுறேன், அந்த கேமராலே சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஓகேவாக தான் இருக்கேன், பட் என்னால் முடியலை, உன்னை நினச்சிட்டே இருக்கேன், மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, உன்னை அனுப்பியிருக்கக்கூடாது, என்ன அனுப்பியிருக்கணும் அப்படின்றாங்க. மக்கள்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இருக்கவங்கலாம் பிரச்சனையோட நீங்கள் இங்கே உள்ளே இருந்தீங்கன்னா தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படிமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் திவ்யாவும் வந்தாங்க, நீ ஓகேவா இருக்கியா, வா உள்ளே வா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எப்பயும் போல் இருக்காங்க. பட் சாண்ட்ராக்கு தான் இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அது கூட நம்ம விஜய் பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதையும் அடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே இது ஓகே தான், அது எல்லாருக்குமே வர்றது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க இந்த பொண்ணு ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் என்னைய கேட்டிங்கன்னா, சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சது. ஒரு கேம் அப்படின் போது இதெல்லாம் வரும். அதுவும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னும் போது கண்டிப்பாக வரும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.